கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்தில் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த வீடியோ மூலம் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட அடுத்து ஒரு காரியத்தை என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த காலங்களில் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? இந்த நாட்களில், இந்த காலங்களில், இந்த கடைசி காலங்களில், பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. முக்கியமாக ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. எப்படின்னா, நம்ம எங்கள் பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவார், சரௌண்டிங்கை வீடு, வேலை பார்க்குற இடம், சபை, இந்த மூணும் தான். இந்த மூணுக்குள்ளேயும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் முடிவு செய்யணும். சபையிலையும் ஒரு மாதிரியும், அடுத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரியும், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரியும் வாழ்ந்தால் நம்முடைய பரிசுத்தத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது. எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு பாஸ்போர்ட் தான் எடுக்க போனால் அதில் நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க. எல்லா ப்ரூஃப்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும், அட்ரஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போனா தான் செல்லுபடியாகும், அப்போனா தான் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அப்படிம்பாங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான். நம்மளை சம்மந்தமான ப்ரூஃப் நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டியதுன்னா, முக்கியமாக வீடு, சபை, வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரியாக வாழ்ந்து பழகணும், ஜீவிக்கணும். அப்படின்னா தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். இது நம்ம கையில் தான் இருக்குது. இதையுமே ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுக்குறார். இதை நாம் தெரிந்தெடுக்கிற, பரிசுத்தமாக இருக்கணுமா, இருந்து ஜீவிக்கணுமா, அடுத்து அசுத்தமாக இருக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கையில் தான் கொடுக்குறார். நம்ம நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஆண்டவர் ஒரு 10 கட்டளைகளை கொடுக்குறார். மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை ஆசையிருப்பையாக. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பெருசாக தப்பு பண்ண மாட்டோம், எல்லாம் ஒழுங்காக கடைபிடிப்போம். ஆனால் யாத்திராங்க 20:17 கடைசி பிரமாணம்னு நினைக்கிறேன், அந்த பிரமாணத்தை முக்கியப்படுத்தியிருப்பார். எப்படின்னா, பிறனுக்குள்ள வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள வீட்டை இச்சையாதிருப்பாயான, பிறனை பார்த்து ஆசைப்படாது இருப்பாயாக. ரெண்டாவது அடுத்து அவன் மனைவி. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? பிறனுக்குள்ள வீடு, அவன் மனைவி, அவனுடைய வேலைக்காரி, அவனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாது இருப்பாங்க. பிறனுக்குள்ளே பார்த்து நீ ஆசைப்படாத. ஆசைப்படுறது தான் அவங்கள மாதிரி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதாவது நமக்கு சொந்தமல்லாத மிற்ற பொருட்கள் மேலே, மிற்ற நபர்கள் மேலே நாம் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படும்போது தான் நம்மளுக்குள்ளே பாவம் பிரவேசித்து நம்முடைய பரிசுத்தம் குலைச்சலாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாக இருப்பார்கள். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு பார்க்கவே கண்டுபிடிக்கணும். அப்போ கூட நம்ம நினைப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் என்ன, உலக ஜனங்களோடு எப்படி சேராமல் கலக்காமல் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இதே காரியத்தை தான் பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5:9-13 வரைக்கும் பார்த்தோம்னா, விபச்சாரக்காரரோடு கலந்திருக்கக்கூடாது அப்படின்னு 9வது வசனத்தில் சொல்லுவார். அதுக்கு அடுத்து 10வது வசனத்தில் அதே கண்டென்ட்டை கொண்டு வரும். விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளையர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்களோடு எல்லளவும் கலந்திருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அப்படியானால் நாம் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது, உலகத்தை விட்டே போக வேண்டியதாக இருக்கும் அப்படிம்பார். அதனால் நம்ம எல்லா உலகத்தில் அப்படி எல்லோரும் இருக்க தான் செய்வாங்க. அவங்களோட நம்ம கலக்காமல் இருக்க முடியாது. அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க பல தவறுகள் செய்வாங்க. ஐயோ, அவங்களாம் தவறு செய்கிறாங்களே, நான் எப்படி செய்யாமல் இருக்கிறது, நான் மட்டும் செய்யாமல் இருந்தோம்னா என்னையை மட்டும் நான் தான் தவறு செய்யாமல் என்னையை தனிமைப்படுத்துகிறாங்களா, அதனால நான் அவங்களோட சேர்ந்து தவறு செய்யணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அவங்களோட கலந்து தான் நம்ம வாழ்வோம். ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து 16வது வசனத்தில் சொல்லியா, சகோதரன் ஒருவன் இப்படி இருந்தால், அதாவது நம்ம சபைக்குள்ளேயோ இப்படி கேரக்டர் உள்ள மனிதர்கள் இருந்தால் அவங்களோட கலக்கக்கூடாதுன்னா என்ன, அவங்க செய்கிறது தவறு என்பதை நாம் உணர்த்த வேண்டும். எப்படினாலும் உணர்த்தோம்னா நம்ம கூட யோசிக்கலாம், இது இப்படி தவறு செய்கிறவங்களாம் எப்படி ஆலயத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை பார்த்தோம்னா, 10ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக்குவரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்ட கண்டே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக்குவரவு செய்த துன்மார்க்கன்
அப்போனா ஆலயத்துக்குள்ளேயும் துன்மார்கள் வரத்தான் செய்வாங்க. எப்படின்னா எல்லாத்துக்குமே இப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, புறம்பாக உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வரல, உள்ளவங்க, அதாவது துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரத்திலே மனுஷனுக்கு கிடைக்காதனால மனுபுத்திரன் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொள்றான். யோசிக்கலாம், எல்லாமே பாவம் செஞ்சு எல்லாம் செஞ்சு நல்லாத்தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயன்படுகிறவனே நன்றாக இருப்பான். உண்மையிலே ஆண்டவர் பிள்ளைகள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும்னா நாம் இப்படி தான் இருக்கணும். அப்படியே பவுல் சொல்லிகிட்டே இருக்க 12:13 எல்லாம் பார்த்தோம்னா, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்ல நான் என்ன, என் காரியமா தேவன் பார்த்து கொள்வார். புறம்பே இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு நான் எவ்வளோ மேல் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நாம் பரலோகத்து போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க பரிசுத்தமாய் இருந்தால்தான் நாம் பரலோகம் போக முடியும். வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்லுது எப்படின்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருங்க, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவன் செய்யத்தக்கதாக அவனுடைய கிரியைகளுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதனால் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, நானும் அப்படி தான் இருந்தால் என்ன பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆஃபீஸில் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, நான் மட்டும் எப்படி அப்படிலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட்டோன்னா நம்ம கவலையே பட வேண்டாம். ஆஃபீஸ்லையா தப்பாக நம்ம தவறாக சொல்கிறாங்களா, நம்ம நியாயமாக நடக்கிறனால நம்ம தப்பாக சொல்கிறாங்களா, கவலையே பட வேண்டாம். ஏன்னா நம்ம பாக்கியவாங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் எனக்கு கிராமத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படின்னா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். பூவோடு சேர்ந்து, அதாவது நம்மளோட வேலை செய்யலாமா அக்கம் பக்கத்துலையா, நம்மளை பார்த்து நம்மளோடு இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்த்து மாறணும். நாம் அவங்களை பார்த்து அசுத்த பகுதிக்கு நம்ம போகக்கூடாது. இன்னொரு காரியம் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நார் எப்படி மனம் வருதோ அதே மாதிரி பன்றியோடு சேர்ந்த கன்று அசுத்தமானதை சாப்பிடும். அதே மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து நம்மளுடைய பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து அவங்களும் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாக வரணும். அதுக்கு மாறாக நாம் அவங்க செய்கிற அசுத்தமான காரியத்தை பார்த்து நாமும் அவங்களோட போய்விடக்கூடாது. ஆண்டவர் பரலோகவாசிகளாக நாம் வாழணும்னு பிரித்தெடுத்தார். பரலோக ராஜ்யத்தில் போய் நாம் எப்படி வாழணும்னு இந்த பூலோகத்திலேயே நாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாதான் எப்படி ஆண்டவருடைய ஒரு நெருக்கம், ஆண்டவர் விரும்புகிற காரியம், அவருக்குள்ள பரிசுத்தம், அவருக்குடைய வெளிச்சம், அது எல்லாம் நாம் இங்கேயே அனுபவித்து வாழ்ந்தாதான் பரலோகத்துலேயும் போய் நம்ம வாழ முடியும். ஏன்னா சண்டே கிளாஸில் கூட நான் கேட்ட ஒரு சின்ன பிள்ளையில கேட்ட ஒரு கதை ஞாபகம் வருது. எப்படின்னா ஒரு மனிதன் நல்லா சிகரெட் குடிக்கிற பழக்கோடைய மனிதன், அவர் இறக்குறாரு. உடனே மேலே போகிறார். மேலே போகும் தெய்வதூதன் நிற்கிறாங்க, பரலோகத்தில் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவர் அவருக்கு இப்போ கெட்ட பழக்கம் சிகரெட் குடிக்கிற பழக்கம் தான் மட்டும்தான், வேறு எல்லா பழக்கமும் உடனே கெஞ்சிறாரு. இந்த ஒரு பழக்கம் தான் என்கிட்ட, வேறு எந்த பழக்கமும் கிடையாது, நான் நல்லவன் வல்லவன் சொல்வார். உடனே லேசாக எட்டிப்பாருன்னு கொஞ்சம் தெய்வதூதர் கொஞ்சம் பரலோகத்தை காமிப்பார். அங்கே ஒரே வெளிச்சம், ஒரே மகிமை. ஆண்டவரே அங்கே ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவர் அப்படியே பார்ப்பார். அவருக்கு கொஞ்சம் நேரம் கூட அவரால் அங்கே நிற்க முடியாதான். ஏன்னா அவர் சிகரெட் குடிச்சு பழக்கம் இருந்ததுனால எங்கேயாவது கொஞ்சம் ஒரு நெருப்பு கிடச்சிருமா, அது கொஞ்சம் லேசாக பற்ற வச்சுக்கிறோமா, சிகரெட் குடிச்சிரோமா அப்படின்னு தேடி தேடி அலைகிறாரு. ஒன்றும் கிடைக்கும். திடீர்னு கீழே குறிஞ்சு பார்ப்பாரா, பாதாளம் நரகம் இருக்கும். அங்கே கதை நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். உடனே தன்னை அறியாமல் நேர உள்ளே குதிச்சிருவார் நரகத்துக்குள்ளே. இப்படித்தான் நம்மளும் நரகத்தை தெரிந்தெடுக்கணுமா, பரலோகத்தை தெரிந்தெடுக்கணுமா, பரலோகவாசிகளாக அந்த பூலோகத்திலேயே வாழ்ந்தால் தான் நம்ம பரலோகத்திலையும் போய் வாழ முடியும். இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம். பழக்கப்பட்ட இடத்துல தான் நம்மளால் ஜீவிக்க முடியும், வாழ முடியும். ஏன்னா எங்கள் பேர குழந்தைகள் இந்த ஊழியத்தை நிமித்தமாக நாங்கள் வெளியே அங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு
இருக்கும்போது அவங்களால அந்த இடத்துல வந்து சுதந்திரமாக இருக்க முடியாது. வீட்டுக்கு வரவும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. அது எங்கள் சின்ன பேரெல்லாம் பார்த்தா அப்படியே எல்லா ரூமுக்கும் ஓடுவான், ஆடுவான், பார்ப்பான், அவன் விளையாட்டு சாமானை எடுப்பான். அதே மாதிரி தான் நம்ம பழகினா தான், பரலோகவாசியாக இந்த பூலோகத்திலேயே பழகினா தான் பரலோகத்தில் போய் நம்ம ஆண்டவரோடு இணைக்க முடியும். இந்த பரிசுத்தையும் பரிசுத்தமாக வாழ்வதையும் அசுத்தமாக வாழ்வதையும் ஆண்டவர் வந்து நம்முடைய கருத்தில் தான் கொடுத்துருக்கார். அதை தேர்ந்தெடுத்திருக்க பகுதியை நம்மள்ட்ட தான் கொடுத்துக்கிறார். அதனால் ஆவியானவர் துணையோடு நாம் எந்த பகுதியிலையும் பரிசுத்தமாக நம்மளால் வாழ முடியும் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதனால் ஒவ்வொருவரும் யாருமே எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மளோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தில் வழி நடத்தி நம்மளை நிலைநிறுத்துவார். சோதரிக்க நம்ம பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காணொளிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எப்பொழுதும் கூட கர்த்தாவே பரிசுத்தமாக எங்களால் வாழ முடியுமா இந்த பூலோகத்திலே அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கூட கர்த்தாவே நீர் கூட கர்த்தாவே உம்முடைய ஆவியானவரை ஊற்றி கூட கர்த்தாவே ஆவியானவர் துணையோடு கூட கர்த்தாவே அவர்களும் பரிசுத்தமாக வாழ்ந்து அநேகருடைய கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வழி நடத்துறதுக்கான எங்களையும் கூட கர்த்தாவே எல்லாரும் தகுதிப்படுத்தி கூட கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்க்க வேண்டுமா துதிக்கிறோம். எல்லா துதிக்க நம்ம அவற்றை உங்களுக்கே செலுத்துகிறேன். சுமலஞ்சபங்களும் நல்ல பிதாவே ஆமே. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம எல்லாரும் இணைந்து கட்டுவோம். ஆமே.